ஜெபிப்போம். வாரும் தூயாமையானோரே, எங்களை ஆட்கொள்ளும் ஆசீர்வதியும். இந்த அருமையான நாளுக்காக வேலைக்காக துதிக்கிறோம். உம்முடைய நாமத்திலே ஒன்றுபட நீர் எங்களுக்கு தந்த இந்த தூய ஆவியான ஒரு வல்லமை எங்களை ஆட்கொள்ளட்டும். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் கருவிகளாக எங்களோடு எங்களை ஆட்கொண்டு ஆசீர்வதிக்கிறோம். திரு பாதங்களையும் கொண்டாடுகிறோம். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். யாவரும் எழுந்து தேவனுடைய நாமத்தின் மகிமை ஆராதனைக்காக கீதங்கள் 317வது பாடல்கள். கீதங்கள் 317, பாமாலை 276. சுத்த ஆவி என்னில் தந்தது, நான் சுத்தன் ஆகிறது. எங்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது, எங்கள் குற்றங்களை பண்ணி எங்களை சோதனைக்கு பிரவேசிக்கப்படாமல் தீமை நிகழ்ச்சித்துக் கொள்ளும். ஆமென். ஆண்டவர் சொந்த என்னுடைய பாவங்களுக்காக நம்மை சோதித்தறிவோம். மௌனமாக நம்மை சோதித்து ஆண்டவர் சொந்த அறிக்கை செய்வோம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அறிக்கை செய்து விட்டு விடுகிறவரோ பிழைப்பான். சர்வ வல்லமை இருக்கிற ஆண்டவர் தங்கள் பாவத்தை வழியாய் மனஸ்தாபப்பட்டு தங்கள் சகோதரிகளின் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவம் அறிவை செய்திருக்கிறார். அவர் நம்முடைய தக்கராயிருக்கிறது. உங்களுக்கு உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளை விடுதலாக்கி உங்களை சகல நன்மையை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்கள் நித்திய ஜீவகரைகளில் சேர்ப்பாராக. ஆமென். வேதபாகம் வாசிப்போம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் முதல் 32ஆம் வசனம் வரை. யோவேல் 2ஆம் அதிகாரம். அதற்கு பின்பு நான்
மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். வானத்திலும் பூமியிலும் இரத்தம், அக்கினி, புகை ஸ்தம்பங்களாகிய அதிசயங்களை காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடி சீயோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கும் மீதியாயிருக்கிற இடத்திலும் ரட்சிப்பு உண்டாயிருக்கும் என்பதை பாட வாசிக்கும். இந்த வாரத்திலே பிறந்த நாள் கொண்டாடுபவர்கள் 23/5/2021 ஞாயிற்றுக்கிழமை திருமதி சந்திரா டேவிட், செல்வன் CS ஷெர்வின் சன் ஆஃப் கிளமன் சுரேஷ். 26/5/2021 புதன்கிழமை திரு கே லிவிங்ஸ்டன். 29/5/2021 சனிக்கிழமை ரெவரன் ஜோசப் துரைராஜ். இந்த வாரத்தில் திருமண நாள் கொண்டாடுபவர்கள் 23/5/2021 ஞாயிற்றுக்கிழமை திரு சுரேஷ் ராஜா, திருமதி ஃப்ளோரா, திரு ஜாக்கப் பிரேம்குமார், திருமதி மாலதி. 25/5/2021 செவ்வாய்க்கிழமை திரு கிறிஸ்டோபர், திருமதி கிளாடிஸ், திரு M ஜபராஜ், திருமதி ராஜபுஷ்பம் ரோஸ்லின். 26/5/2021 புதன்கிழமை ரெவரன் ஸ்ரீ ஞானப்பன், திருமதி ஜெயக்குமாரி, திரு லிவிங்ஸ்டன், திருமதி அன்னாள் நேசமூரி. 27/5/2021 வியாழக்கிழமை திரு பிரின்ஸ் ஆவிலன், திருமதி கிறிஸ்டி, திரு M புஷ்பராஜ், திருமதி P ஜெபராணி. இவர்களுக்கான வாக்குத்தத்த வசனம்: கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உபாகமம் 28:8. பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுகிற திருச்சபை பள்ளிகளுக்காக இப்போது குருவானவர் ஜெபிப்பார்கள். இப்போதும் யாக்கோபு, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலை உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறாவது: பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். சகல நன்மைகளுக்கு ஊற்றும் காரணமாக இருக்கிறீர்கள் அன்பின் சகோதரனே. இந்த அருமையான வேலைகளுடைய சமூகத்தில் அறிக்கையிடப்பட்ட தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை புதிதாய் பிரவேசிக்கிற பிள்ளைகள் மகிழ்ச்சி, நிறைவும், சமாதானம், ஆசீர்வாதம், உடைய பாதுகாப்புடைய பராமரிப்பு நிறைந்த ஆண்டை கண்டு உம்மை துதிக்கும்படி வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற கரம் பிள்ளைகளோடு இருக்கட்டும். ஏழை வெளியாகும் தீங்கு அவளை துக்கப்படுத்தாத விலைக்கு காத்துக்கொள்ளும். நன்மையிலும் கிருமையிலும் நாள்தோறும் முடியும். உமக்கு நன்றி சொல்லும்படியாக நன்மையான இவங்களை தொடர்ந்து கட்டளையிட்டார்கள். தங்களுக்கும் குடும்பத்திற்கும் திருச்சபைக்கும் சமூகத்திற்கு பேராசிரியமாக விளங்கும்படி உடைய பிரசனம் நிறைவாக்கும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே நாம் பெந்தேகோஸ்தே திருநாள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த பெந்தேகோஸ்தே திருநாள் இந்த நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு வாரும் தூய ஆவி என்று சொல்லப்படுகின்ற ஒரு தலைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலே நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த பெந்தேகோஸ்தே நாள் கிரேக்க மொழியிலே நாம் பெந்தேகோஸ்தே என்று சொன்னால் 5 அல்லது 50 என்று சொல்லப்படுகின்ற அந்த ஒரு பொருளை கொண்டதாக காணப்படுகிறது. இந்த 50 என்பது அசைவாடுகின்ற ஒரு கதிர்கட்டை கொண்டு வருகின்ற பண்டிகை. அதற்கு பின் வருகின்ற ஒரு 50வது நாளை குறிப்பதாக அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 50வது நாளிலே யூதர்கள் கொண்டாடுகின்ற ஒரு முக்கியமான ஒரு பண்டிகையாக இது
காணப்படுகிறது. இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பின்பதாக இந்த நாள் பரிசுத்த ஆவியானவருடைய அருள் பொழிவை பெற்றுக்கொண்ட ஒரு நாளாக காணப்படுகிறது. எனவே இந்த பெந்தேகோஸ்தே நாள் என்பது நம்முடைய திருச்சபைகளில் மிகவும் முக்கியமான ஒரு நாளாக கருதப்படுகிறது. லேவியராகமத்திலே 13ஆம் அதிகாரம் 15 முதல் 16 வரையிலான வசனங்களிலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அதிலே சொல்லப்படுகின்ற அந்த விசுவாசத்தினாலே ஏற்படுகின்ற உழைப்பின் பயனுக்காக நன்றி செலுத்தக்கூடிய ஒரு விசுவாச பண்டிகையாக அது சொல்லப்படுகிறது. இந்த விசுவாசத்தின் பலனாலே நாம் நன்றி செலுத்துகின்ற இந்த பண்டிகையை ஒவ்வொரு ஆண்டிலும் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பதாக வருகின்ற அந்த 50வது நாளிலே நாம் பரிசுத்த ஆவியானவர்களுடைய அருளை பெற்றுக்கொள்வதற்காக அல்லது அந்த அருளை பெற்றுக்கொண்டதற்கான நன்றி செலுத்துகின்ற ஒரு நிகழ்வாக நாம் இதை கருதுகிறதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்று சொன்னால், இந்த பெந்தேகோஸ்தே திருநாள் பரிசுத்த ஆவியானவர்களுடைய அருளை பெற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்களாகிய நாம் அனைவரும் அனைத்து விதங்களிலும் நாம் இனம், மொழி, மதங்களை கடந்தவர்களாக ஒவ்வொரு இடத்திலே ஒரு சகோதர ஐக்கியத்திலே நாம் நிலைத்து கொண்டிருப்பதாக அது நமக்கு காணப்படுகிறது. இந்த இரண்டு கொடுக்கப்பட்டிருக்கின்ற நமக்கு இரண்டு பகுதிகளின் வாயிலாக இந்த தூய ஆவியின் வெளிப்பாட்டினை நாம் இந்த நாளிலே நாம் புரிந்து கொள்ள இருக்கின்றோம். முதலாவதாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால், ஆண்டவரினுடைய அருளை பெற்றுக்கொண்ட அன்றைய சமுதாயம். ஆண்டவரினுடைய அருளை பெற்றுக்கொண்ட அன்றைய சமுதாயம் என்பது யோவேல் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே அது சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோவேல் தீர்க்க தரிசிக்கு ஆண்டவரின் மூலமாக அருளப்பட்ட இந்த வாக்கு இந்த நாட்களிலே அந்த பழைய ஏற்பாட்டு காலங்களிலே காணப்பட்டு கொண்டிருந்த அடிமை நிலை, பழைய ஏற்பாட்டு காலங்களிலே அவர்கள் பெற்றுக்கொண்டிருந்த அநேக துன்பங்கள், ஆண்டவருக்காக அவர்கள் பெற்றுக்கொண்ட பாடுகள், இவற்றின் அடிப்படையிலே அந்த மக்களுக்கான ஒரு விடுதலையின் அருள்வாக்காக இந்த வசனம் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆவியானவர் அந்த நாட்களிலே அருளப்படும் போது பெற்றோர் பிள்ளைகள், அடிமைகள் எஜமானர்கள் என்ற வேதங்கள் இன்றி, ஆண் பெண் என்ற வேதமின்றி, பாலினம் வயது இவற்றை தாண்டிய ஒரு நிலையிலே ஆவியானவர்களுடைய அருளானது அருளப்படுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது இஸ்ரவேல் மக்கள் அந்த சிதறுண்ட காலகட்டங்களில் அவர்கள் பல்வேறு பகுதிகளிலே அவர்கள் பரவி காணப்பட்டு கொண்டிருந்தார்கள். அவ்வாறு பல்வேறு பகுதிகளிலே அவர்கள் காணப்படும் போது ஒரு நாள் ஆண்டவரை தேடி வந்து அந்த ஆண்டவருடைய சமூகத்திலே அவர்கள் தங்களை இணைத்துக் கொண்டு அல்லது ஆண்டவருடைய அருளை பெற்றுக்கொள்வதன் மூலமாக ஒரு புதிய விடுதலையை அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு நோக்கமாக இந்த வசனம் அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகின்ற ஒரு வசனமாக அமைந்திருந்தது என்பதை நாம் பார்க்கின்றோம். அதே போல இந்த யோவேல் தீர்க்கதரிசி சொல்லுகின்ற இந்த வார்த்தை ஆண்டவருடைய 2ஆம் வருகைக்கு முன்பதாக கிறிஸ்தவர்கள் பல்வேறு நிலைகளிலே அவர்கள் துன்புறுத்தப்படுவார்கள். அந்த துன்பத்தின் விளைவாக அவர்களுக்கு ஆண்டவருடைய வருகையின் போது அவர்களுக்கு தேவையான அனைத்து ஆசீர்வாதங்களையும் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் என்கின்ற ஒரு நிலைப்பாடு நாட்களிலே கொடுக்கப்பட்டிருந்தது. இரண்டாவதாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவினுடைய அருளை பெறுகின்ற இன்றைய சமுதாயம். யோவான் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அந்த பகுதியிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு அவர் சொல்லும்போது பரிசுத்த ஆவியினுடைய வருகை தன்னுடைய விண்ணப்பிற்கு பின்பதாக அது காணப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரின் மூலமாக அனுப்பப்பட்டு அவர் பாவம், நீதி, நியாய தீர்ப்பு இவற்றின் வழியாக மக்களை கண்டித்து உணர்த்துபவராக காட்சியளிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவி, பிதா குமாரன் இருவரும் இணைந்து பரிசுத்த ஆவியை அனுப்புகிறார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால், ஆண்டவரை நாம் விசுவாசிக்கும் போதும் பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்ளும் போதும் பல்வேறு விதமான துன்பங்களை நாம் எதிர்கொள்கிறோம். ஆனால் இந்த துன்பங்களிலே நாம் மகிழ்ந்து பொறுமையோடு பாடுகளை சகித்து நாம் ஏற்றுக்கொள்ளும் போது
பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவையான பலத்தை நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அது அந்த பகுதிகளிலே அந்த நாட்களிலே அனைவரும் ஒருமனப்பட்டு கூடி வந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருமனப்பட்டவர்கள் கூடி வரும்போது அந்த இடத்திலே பரிசுத்த ஆவியானவர் செயலாற்றுகிறார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஏனென்று சொன்னால், அந்த 1ஆம் வசனம் சொல்கிறது, பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வரும்போது அவர்கள் எல்லோரும் ஒரு மனப்பட்டு ஒரு இடத்திலே வந்திருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆண்டவருடைய நாமத்தினாலே ஒருவருக்கொருவர் அவர்கள் ஒன்றிணைந்து அந்த பகுதியிலே அவர்கள் சேர்ந்து ஐக்கியப்பட்டிருக்கும் போது அந்த இடத்திலே பரிசுத்த ஆவியானவர்களுடைய ஏவுதல் கொடுக்கப்படுகிறது என்று நாம் பார்க்கின்றோம். இந்த நாட்களிலும் திருச்சபைகளிலே நாம் கூடி வருகிறோம். ஆலயங்களிலே நாம் ஒன்று கூடி ஐக்கியப்பட்டு நாம் ஜெபம் செய்கின்றோம். ஆராதனைகளிலே பங்கு பெறுகின்றோம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மிடையே இறங்கி நம்மிடையே கிரியை செய்கிறாரா என்று நாம் யோசித்து பார்ப்போம் என்று சொன்னால், அது வெகு சில இடங்களில் வெகு சிலரிடத்திலே அது உணரப்படுகிறது என்பது நாம் இந்த நேரத்திலே உணர்ந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால், ஆலய தரிசனம் அல்லது ஆலய வழிபாடு என்பது இந்த நாட்களிலே ஒரு சடங்காக அல்லது அது ஒரு நிலைப்பாடாக மட்டுமே அது காணப்படுகிறது. இதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். என்று சொன்னால், ஆதி திருச்சபையின் காலங்களிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகின்ற அந்த மனிதர்கள் பல்வேறு நிலைகளிலே அவர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள். அவர்கள் பல்வேறு நிலைகளிலே அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். பல நிலைகளிலே அவர்கள் தாங்கள் வசித்து வந்த இருப்பிடங்களிலிருந்து அவர்கள் விரட்டி அடிக்கப்பட்டார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். ஏனென்று சொன்னால், அன்றைய நாட்களிலே காணப்பட்டிருந்த ரோம அரச நிலைப்பாடும் சரி, யூத சமய தலைவர்களின் மூலமாக செய்யப்பட்டிருந்த பல்வேறு செயல்பாடுகள் இவை அன்றைய கிறிஸ்தவர்களை துன்புறுத்தலுக்கு உள்ளதாக இட்டு சென்றது என்பதை நாம் பார்க்கின்றோம். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் பல்வேறு பகுதிகளிலே அதை நமக்கு விளக்கி கூறுகிறார். இவ்வாறாக பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கின்ற நாம், ஏனென்று சொன்னால், பரிசுத்த ஆவியின் வெளிப்பாடு என்பது எளிதாக கிடைப்பதில்லை. அது ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டு ஆண்டவருடைய விசுவாசத்திலே நாம் நிலைக்கிறது. ஒருவருக்கொருவர் ஒருமனப்பட்டு ஒரு இடத்திலே கூடி வரும்போது அந்த இடத்திலே ஆண்டவர் கிரியை செய்ய வல்லவனாக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு இடத்திலே 2 பேர் அல்லது 3 பேர் ஆண்டவருடைய நாமத்தினாலே நாம் கலந்து கொண்டு அந்த இடத்துல ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் போது அந்த இடத்துல தூய ஆவியினுடைய வெளிப்பாடு நமக்கு கிடைக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இவ்வாறு நாம் பெற்றுக்கொள்கின்ற இந்த பரிசுத்த ஆவி, இந்த பரிசுத்த ஆவியின் ஏவுதலினாலே நாம் செய்கின்ற அநேக காரியங்கள், இவற்றில் ஆண்டவருடைய நாமங்கள் அல்ல ஆண்டவருடைய மகிமை விளங்குவதற்கு நம்மை நாம் அர்ப்பணித்து ஆண்டவர் நம்மை எதிர்நோக்குகிறார். நாம் பார்ப்போம் என்று சொன்னால், தூய ஆவியானவருடைய செயல்பாடு ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்விலே தூய ஆவியை நாம் பெற்றுக்கொள்ளும் போது அந்த தூய ஆவி நிமித்தமாக நாம் செய்கின்ற செயல்கள் என்ன என்பதை நாம் இந்த வேளையிலே பார்க்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். முதலாவதாக பார்ப்போம் என்று சொன்னால், பரிசுத்தமாக்குகிறவர். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால், கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே நாம் தேவனுடைய ஆவியினாலே கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு நீதிமான்கள் ஆகிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்றைக்குரியவர்களே, தூய ஆவியை நாம் பெற்றுக்கொள்ளும் போது அவர் நம்மை பரிசுத்தமாக்குகிறார். ஏனென்று சொன்னால், நம்ம அனுதின வாழ்விலே ஒவ்வொரு நாளும் பல்வேறு நிலைப்பாடுகளை கடந்து வந்து கொண்டிருக்கின்ற உலகார்ந்த வாழ்விலே நம்மை நாம் தூய்மைப்படுத்திக் கொள்ள பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். இரண்டாவதாக பார்ப்போம் என்று சொன்னால், ரோமர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால், வழி நடத்துகின்றவராக இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். இந்த பகுதியில் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, நாம் தேவனுடைய ஆவியினாலே வழிநடத்தப்படும் போது நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், அவருடைய புத்திரர்களாக இருக்கின்றோம். மூன்றாவதாக பார்ப்போம் என்று சொன்னால், போதிக்கிறவராக இருக்கிறார். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால், நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களிலே நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது, அது சத்தியமாயிருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, கிறிஸ்தவர்களாகி நாம்
பல்வேறு நிலைகளிலே அபிஷேகம் பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். ஏனென்று சொன்னால், நாம் பிறந்த பின்பதாக முதலாவது ஞானஸ்தானம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. நாம் விவரம் தெரிந்த பின்பதாக நாம் திடப்படுத்தல் பெறுகிறோம். இந்த திடப்படுத்தலின் மூலமாக நாம் கடவுளுக்குள்ளதாக மீண்டும் மீண்டுமாக நாம் ஒன்றிணைத்து கட்டப்படுகிறோம், அல்லது அவருடைய விசுவாசத்திலே நிலைத்திருப்பதற்காக இந்த காரியங்கள் நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனால் இந்த நாட்களிலே நாம் பெற்றுக்கொள்கின்ற ஞானஸ்தானமும் சரி, நாம் பெற்றுக்கொள்கின்ற திடப்படுத்தலும் சரி, நாம் கிறிஸ்துவிலே நிலைத்திருக்க அல்லது பரிசுத்த ஆவியானவர்களுடைய செயல்பாட்டிலே நாம் உறுதியாக செயல்படுவதற்கு அது நம்மை ஏவுகிறதா என்பது நாம் இந்த வேளையிலே நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால், அந்த ஆண்டவரால் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் நம்மிலே நிலைத்திருப்பதனாலே அந்த அபிஷேகமானது நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை நமக்கு அது கண்டித்து உணர்த்துகிறதாக இருக்கிறது. ஆனால் பல வேளைகளிலே நாம் பெற்றுக்கொள்கின்ற இந்த போதனைகள், நாம் பெற்றுக்கொள்கின்ற வழிநடத்தல், இவற்றிலிருந்து நாம் வழிவிலகி சென்று கொண்டிருக்கின்றோம். ஏனென்று சொன்னால், உலகார்ந்த காரியங்களிலே பரிசுத்த ஆவியானவர்களுடைய ஏவுதலில் இருந்து நாம் நம்மை பின்வாங்க செய்து அநேக நிலைகளிலே நாம் வழிதவறி விடுகிறோம் என்பது இந்த நாட்களிலே நம்முடைய உண்மையான நிலைப்பாடாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால், நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம், தேவனுடைய ஆவி நம்மிலே வாசமாய் இருக்கிறார் என்று நாம் அறிந்திருக்கிறோம், அதை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுதான் இந்த நாட்களிலே நாம் எடுத்துக்கொள்கின்ற நிலைப்பாடாக இருக்கிறது. இந்த தூய ஆவியானவர்களுடைய வெளிப்படுத்தலை பெற்றுக்கொள்ள முடியாத நாம், அல்லது வெளிப்படுத்தலை பெற்றுக்கொள்ள தடையாக இருக்கின்ற அநேக காரியங்களுக்கு இடம் கொடுக்கின்ற நாம், அந்த நிலையிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும் என்பது ஆண்டவருடைய எதிர்நோக்காக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களிலே வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா என்று ஒரு கேள்வி நமக்கு கேட்கப்படுகிறது. அன்பிற்குரியவர்களே, இன்றைய கிறிஸ்தவ வாழ்விலே நாம் எவ்வாறு செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம்? நாம் ஆண்டவருடைய வெளிப்பாட்டை நாம் நமக்குள்ளே பெற்றுக்கொண்டிருக்கிறோமா, அல்லது தூய ஆவியினுடைய வெளிப்பாட்டை நம்முள்ளே நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோமா? கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகின்ற நாம் எந்த அளவிலே நாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம்? ஏனென்று சொன்னால், கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட இனமாக, அல்லது ஒரு குறிப்பிட்ட மதமாக, அல்லது ஒரு குறிப்பிட்ட ஒரு சாதிய ரீதியிலான ஒரு அடையாளத்தை மேற்காட்டுவதாக இந்த நாட்களிலே அது அமைந்திருக்கிறது என்பது நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே அது சொல்லப்படுகிறது, இனம், மொழி, சமயம் இவற்றை கடந்ததாக அது காணப்பட வேண்டும் என்பது ஆண்டவருடைய ராஜ்யமாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே பார்ப்போம் என்று சொன்னால், அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, அந்த நாட்களிலே ஆதித்த சபையிலே காணப்பட்ட அந்த ஒரு சூழல், அந்த சூழலிலே பரிசுத்த ஆவியினாலே அவர்கள் நிரப்பப்படும் போது ஆவியானவர் அவர்களுக்கு கொடுத்த வரங்களின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே அவர்கள் பேசத் தொடங்கினார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்று சொன்னால், அந்த 9ஆம் வசனத்திலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால், பார்த்தரும், மேதரும், எலாமிக்கரும், மெசபத்தோமியா, யூதேயா, கப்பதோக்கியா, பொந்து, ஆசியா, கிரீக்கியா, பம்பிலியா, எகிப்தினும் தேசத்தார்களும், சிரேனே பட்டணத்தை சுற்றியிருக்கிற லிபியாவின் திசைகளிலே குடியிருக்கிறவர்களும், இங்கே சஞ்சரிக்கின்ற ரோமாபுரியார், யூதரும், யூத மார்க்கத்து அமைந்தவர்களும், கிரேக்கரும், அரபியருமாகி நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நாட்களிலே காணப்படுகின்ற அநேக இனக்குழு மக்கள், அநேக மொழிகளை பேசக்கூடிய கூட்டத்தார், அநேக சமயங்களை பின்பற்றுகின்ற கூட்டத்தார், அவர்கள் ஒவ்வொருவருடைய பாஷைகளிலே அங்கு கூடியிருந்த மக்கள் அவர்களுக்கு விளங்கும்படியாக அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது மிகவும் அதிசயமான ஒரு காரியமாக காணப்படுகிறது. இந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்ளும் போது நாமும் இனம், மொழி, சமயம், சாதிய ரீதியிலான பாகுபாடுகள், ஆண் பெண் என்கின்ற அந்த பாகுபாடுகளை கடந்தவர்களாக கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கின்ற நாம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் போது ஆண்டவருடைய ராஜ்யத்திலே நாம் நம்மை இணைத்துக் கொள்ள, அதற்காக நாம் மற்றவர்களை வழி நடத்துவோம். இதை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மனிதருக்கும் நாம் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு நேராக அவர்களை வழி நடத்த வேண்டும். பரிசுத்த ஆவியினுடைய ஆளுமைக்குள்ளதாக நாம் பங்கு கொள்ளும் போது
ஆண்டவருடைய ராஜ்யத்திலே நாம் இணைவதற்கு எந்த விதமான தடைகளும் இருக்காது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். தகப்பனே, உம்மை துதிக்கிறோம். திருத்துவமாக எங்களிலே செயல்படுத்தி தம்மை வெளிப்படுத்தி தூய ஆவியானவராலே எங்களை அபிஷேகம் பண்ணுகிறேன். எங்கள் அன்பு தகப்பனை எங்களோடு எங்களை பராமரித்து பாதுகாத்து வெளிப்படுத்தி ஸ்தோத்திரம். இந்த அருமையான ஆண்டு நாங்கள் கேட்ட சிந்தைக்காக துதிக்கிறோம். ஆண்டவரை தூய ஆவியானவர் எங்களுக்கு வருகிற போது நாங்கள் பலனடைந்து யூதேயாவில், எருசலேமில், பூமியின் கடைசி வருகின்றோம் உம்முடைய வார்த்தைகளுக்கு சாட்சிகளாக இருக்கும்படி தெரிந்து கொண்டிருக்கிறேன். அருமையான திருச்சபைக்காக, இது அனைத்து குடும்பங்களுக்காக, அனைத்து பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அழைக்கப்பட்ட அழைப்புகளை நிலைத்திருக்கும்படி அருள்வார். தூய ஆவியானவர் எல்லா விதமான வேறுபாடுகளையும் கடந்து எங்களுக்குள்ளே செயல்படுகிறவர். உம்முடைய அன்பின் சாட்சிகளால் அனைத்து மக்களோடு கூட ஒரு அன்பை பகிர்ந்து கொள்ள, ஒரு ஆவியை பகிர்ந்து கொள்ள செயல்பாட்டை எங்களிடையே நிறைவாக்கியது. எங்கள் குறைவுகளை எல்லாம் தயவாய் பொறுத்தரும். தகப்பனே, இந்த நாட்களிலே எங்களை பயமுறுத்துகின்ற இந்த கொடிய நோய்களுக்காக, தொற்றுக்களுக்காக மன்றாடுகிறோம். கல்வாரி திருவிரத்தின் வல்லமை எங்களிலே பூசப்படட்டும். நாங்கள் பாதுகாக்கப்பட்டவர்களாக, மற்றவர்கள் உம்முடைய விடுதலையை கண்டுகொள்ளத்தக்கதாக அவர்களும் செயல்படுகிறார்கள். உம்மை நோக்கி மன்றாடி உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கருணும். நீர் உண்டாக்கி இந்த மருத்துவம் உம்மாலே பராமரிக்கப்படட்டும், பாதுகாக்கப்படட்டும். நீர் ஜீவனுள்ள தேவன் என்பதை கண்டுகொள்ளத்தக்கதாக இந்த நாட்களிலே கிருபை செய்யும். இந்த நாட்களில் சிறப்பாக நினைவுகளுக்கு மகிழ்ச்சி ஆசீர்வாதமான நாட்களுக்கு உண்மை துதிக்க அருளாகும். கேள்விகளுக்கு ஆயத்தப்பட்ட ஞானத்தை கிருபை சகாய்ந்த வெற்றிகரமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள ஆயத்தை எல்லாம் நீர் அங்கீகரிக்கிறார். சுயநலமாக இப்போ தன்மையில் போது வேறப்படுவோர் பல்வேறு வகையான தேவைகளோடு போராடி இருக்கிற ஒவ்வொருவரையும் சந்திக்கிறார். உன்னுடைய நன்மையை உழைக்க தவறுடைய நெருக்கடிகள் எல்லாம் எங்களுக்கு மாறிப்போக முடியாது. இதுவும் ஒரு நாள் மாறிப்போகும். இந்த மாபெரும் அனுபவத்துக்குள்ளாக கடந்து வருகிற ஒவ்வொருவரையும் பக்குவோம். உறுதியான நாட்களோடு தூயாவியானவர்களிலே செயல்படுவதை உலகத்தார் வந்து நாங்கள் உங்களுடைய கண்டுகொள்ளத்தக்கதாக எங்களை பக்குவோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவிற்கு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் என்றும் என்றும் நின்று நம்மோடு கூட நிலைத்திருப்பதாக. நிறைவு கீதமாக தெய்வாபிமான வாசகராய் வந்தவன் முற்றுவீர் கீதங்கள் 303வது பாடலை முதலாம் கடைசி சரணை பாடுவோம். கீதங்கள் 303 பாமாலை 139. எப்போதும் சமூகத்தில் ஏற்புடையனமாக இருப்பதாக. ஆமென்.
கர்த்தர் உங்களுடைய இருப்பாராக. அவரது ஆவியோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு சென்று வரை கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.